சினிமாக்குள்ள வர்றீங்க அப்படிங்கும்போது ஒரு பிக்கெஸ்ட் ஃபியரா இருந்தது என்ன? ஆனஸ்டா அப்ரண்டா பேசணும்னா நடிக்கிறது டேட் அதெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப கேர் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அவங்க ஒரு விமன் அது தேவைப்படுங்கிற அந்த ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் எல்லாருமே நான் சொல்லலை, ஒன்று ரெண்டு. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். சினிமாக்குள்ள வர்றீங்க அப்படிங்கும்போது ஒரு பிக்கெஸ்ட் ஃபியரா இருந்தது என்ன? ஆனஸ்டா அப்ரண்டா பேசணும்னா நடிக்கிறது டேட் அதெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப கேர் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அவங்க ஒரு விமன் அது தேவைப்படுங்கிற அந்த ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் எல்லாருமே நான் சொல்லலை, ஒன்று ரெண்டு. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஐயோ, அது சம்டைம்ஸ் வந்து சில பேரால பிரேக் எல்லாம் ஆகும். ஆமாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அழுவேன், என்ன பண்ணுறது. என்ன மாதிரி ரோல்ஸ்ல எல்லாம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா முன்னாடி நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஒரு மாதிரி ஸ்டீரியோ டைப்லேயே என்ன வச்சிருக்காங்க, அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரீம் ரோல் தான் என்ன? பவர்ஃபுல் ரோல், ஒரு நீலாம்பரியம் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு வில்லி லவ் இன்ட்ரெஸ்டாக பண்ணணும்னு இருக்குது. எனக்கு நானி சரோட பேரா பண்ணணும்னு இருக்குது. நான் இந்த இன்டர்வியூவில் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படியாச்சும் நானி சரோட நான் வந்து ஹீரோயினாக பண்ணிடணும். ஐ மேனிஃபெஸ்டிங் இட் இன் திஸ் இன்டர்வியூ. எந்த இடத்துல நம்ம இது வந்து கொஞ்சம் போல்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கலாமே இந்த ஒரு இஷ்யூவை அப்படின்ற மாதிரி எப்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நிறைய இடத்துல நான் இப்போயுமே ஒரு ஃபோனில் ஓகே சொல்லிட்டு எதுக்கு நீ இப்போ ஓகே சொன்ன, அறிவு இருக்கா உனக்கு இதான் பண்ண வேணான்னு இருக்குல்ல. How do you deal with trolls? பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணாதானே பவர், நம்ம தரது தானே பவர். ஸோ இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அம்மு அபிராமி இஸ் வித் அஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ 2026 உங்களோட ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேம் ஹியர். ஸோ நீங்க வந்து ஒரு பெட்டர் பாடி அண்ட் பெட்டர் மைண்ட் செட்டோட காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ராஜா சாப் அண்ட் ஜாக்கி 2 படம். ஹவ் ஹாப்பி இந்த ஒரு 2026 ஸ்டார்ட் ஆகும்போது 2 படத்தோட ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பாசிட்டிவ் ஒரு ஹோப்ஃபுல் மைண்டோட தான் வந்து ஸ்டெப் இன் ஆறேன். ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா உண்மையிலேயே டைம் எடுத்து பண்ண ஃபிலிம்ஸ் இந்த 2மே. ஜாக்கி வந்து தமிழ், அதுவுமே கொஞ்சம் மல்டிபிள் லாங்குவேஜஸ் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ராஜா சாப் ஆப்வியஸ்லி பிரபாஸ் சார் ஃபிலிம். ஸோ விச் இஸ் அ வெரி பிக் டீல். ஸோ தெலுங்குல ஒரு பெரிய ஒரு லான்ச், எனக்கு உங்கள் வீட்டு பொண்ணுக்கு தெலுங்குலேயும் ஒரு லான்ச் கிடைக்குது, தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகுது ராஜா சாப். ஸோ கடவுள் தான் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஜாக்கி பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ராஜா சாப் பற்றி சொல்லுங்கள். ஸோ அதில் எப்படி இருக்க போகுது உங்களோட கேரக்டர்? ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கதாபாத்திரம். நீங்கள் என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. இப்போது இதில் பார்த்த ஜெனரிக்காக இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லையுமே பண்ணுறீங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே ஒவ்வொரு மாதிரி கிராஃப்ட் இருக்கும் இல்லையா? அது எப்படி அடாப்ட் பண்ணிப்பீங்க உங்களுக்கு? அப்படி தெரியல, எல்லாமே அந்த டைமிங் மட்டும் மாறும்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இப்போ மலையாளம்லாம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே ஸ்கெடியூல் ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இன்ஃபேக்ட் ஜாக்கி டீமும் அந்த பேட்டர்னில் தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பெருசாக தெரியல. கொஞ்சம் லாங்குவேஜஸ் மாறும், அவ்வளோதானே தவிர எல்லாமே ஒரே ஆர்ட் ஃபார்ம் தான், லாங்குவேஜ் தான் மாறுது. ஓகே, ஆமாம். ஸோ நீங்கள் த்ரோ பேக் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ஸோ அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. எனக்கு சரியான ரெஸ்ட் ரூம் கிடைக்காது, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சரியான ஒரு இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு லீட் ஆக்டராக மாறி இருக்கீங்க. ஸோ இப்போ அந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட்டு எல்லாம் மாறிடுச்சா இல்லை எப்படி இருக்குது? என்னோட ட்ரெஜெக்ட்ரி மாறினால எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போது ஐ எம் அட் அ பெட்டர் ஸ்பேஸ். டச் இட். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் காட் அண்ட் த ஜேர்னி அண்ட் என்னோட ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணதை வச்சு மாறி இருக்கு. முன்ன மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது. என்னால் என்ன முடியுமோ என் கூட ஒர்க் பண்ணுறவங்கள நான் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த ஒரு இடத்துலேருந்து வந்தனால ஒரு விமனுக்கு அந்த ரெஸ்ட் ரூமுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்பேஸுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ என்னால் அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி தர முடியும்னா அந்த இடத்துல அந்த பவர் நான் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஐ எம் ட்ரைங் டு டூ மை ஓன் ஸ்டஃப். ஓகே, பட் அந்த ஒரு டைமில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு? ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஸ்டெப் இன் நீங்கள் பண்ணி வைக்கும்போது வந்து சினிமாக்குள்ளே வர்றீங்க அப்படிங்கும்போது ஒரு பிக்கெஸ்ட் ஃபியராக இருந்தது என்ன உங்களுக்கு? ஆனஸ்டாக அப்ரண்ட்டாக பேசணுன்னா வாஷ்ரூம் பயந்தேன்.
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பயந்தேன். அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஜூனியர் ஆர்டிஸ்டாக டெபியூவாக வரும்போது லைக் எப்படி சொல்கிறது, அந்த நடிக்கிறது டேட் அதெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப கேர்ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அவங்க ஒரு விமன், அது தேவைப்படுங்கிற அந்த ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் எல்லாருமே நான் சொல்லலை, 1-2 டீம் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்தது. அப்போது அப்பா அம்மா அவங்க சப்போர்ட்டு, அவங்க பக்கத்தில் ஏதாவது வீட்டில் பேசுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அது அப்படி இருந்தது. பட் ஐ எம் கிளாட் தட் ஐ மேட் த்ரூ இட் அண்ட் இப்போ கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, ஹோப்ஃபுல்லி அதெல்லாமே மாறி எல்லாருக்குமே மாறணும். எஸ், மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க. ஜாக்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு மினிமல் பட்ஜெட் ஃபிலிம், ஆமாம். ராஜசாப் எடுத்துக்கிட்டா ஒரு மேக்ஸிமம் பட்ஜெட் ஃபிலிம். ஸோ 2 இதுலேயுமே வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி அடாப்ட் பண்ணிப்பீங்க? ஓகே, இந்த படத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட், நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ அங்கே போனால் நமக்கு ஒரு கேரவன் இருக்கும், தனி கேரவன் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் இல்லையா? எப்படி அடாப்ட் பண்ணிப்பீங்க நீங்கள்? இந்த படம் பொறுத்த வரைக்குமே 2 படத்துலையுமே எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருந்தது. நான் சொல்றது ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் பண்ணும்போது சரி, புரியுது. பிக் பட்ஜெட். ஆனால் இவங்க ஜாக்கி டீம் வந்து எந்த குறையுமே வச்சுக்கல, உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு மூவிஸ் ஆஃப் லோ பட்ஜெட், நம்ம சம்டைம்ஸ் சில படங்களில் நம்ம ஓன் காஸ்டியூமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாருமே ஒரே ரெஸ்ட் ரூம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அல்டிமேட்டாக அந்த கதை பிடிச்சிருச்சு, நம்ம அந்த கதையில் நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 2026 ஒரு பெட்டர் மைண்ட் செட் ஆன் பெட்டர் பாடியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த ஒரு ப்ராசஸ் பற்றி. டக்குன்னு ஒரு ஜிம்குள்ளே போயிருக்கீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே இறங்கியிருக்கீங்க. ஸோ எதுக்கு இந்த ஒரு முடிவு? டக்குன்னு ஏதாவது படத்துக்காகவா இல்லை ஏதாவது எதிர்பார்க்கலாமா இல்லை எப்படி? எனக்காக பண்ணேன் மெயினாக. நடுவில் ஈவன் ஜமா டைம் அப்போல்லாமே கூட கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால கொஞ்சம் பாடி வெயிட் ரொம்ப கெயின் ஆயிருந்தது பிகாஸ் ஆஃப் கிளியர்லி ஹெல்த் இஷ்யூஸ். அண்ட் ஆல்சோ நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன், நான் ரொம்ப கேர் பண்ணிக்கல. ரொம்ப ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு சேச்சுரேட் ஆகும்ல, நிறையா கமெண்ட்ஸ்லாம் கேட்கும் போது சரிதான் அந்த ஒரு ஜோன் ஒன்று வந்து நானுமே விட்டுட்டேன். ப்ளஸ் ஆல்சோ ஹெல்த் இஷ்யூஸ். அப்புறம் ஒரு டைமில் வென் ஐ லுக்ட் அப்பான், எனக்கே வந்து நான் அன்ஹெல்த்தியாக ஃபீல் ஆனேன். மோர் தென் அந்த ஒரு வெளி தோற்றம் தாண்டி வந்து உள்ள நான் ரொம்ப அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணேன். திஸ் இஸ் இப்படி நம்ம இருக்கக்கூடாது, நமக்காக நம்ம பண்ணணும்னு சொல்லி ஐ டுக் அ டிசிஷன். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஃபிட்னஸ் அண்ட் பியூர்லி மை ஓன் மைண்ட் செட். எனக்கே சேலஞ்சாக பண்ண ஒரு விஷயம் தான். பட் லக்கிலி ஒரு 6 மாதம் நான் வந்து எனக்கு உண்மையாக இருந்து ஐஷோட பண்ணினேன். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். இன்னும் இருக்குது, இட்ஸ் அ லாங் ஜேர்னி. நான்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸே இல்லை, அவ்வளோ ஃபிட்டான பீப்புள் அத்தனை பேர் இருக்காங்க. பட் ஐம் கிளாட் அட்லீஸ்ட் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன்னு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, கேமரா முன்னாடி வரடா உடம்பெல்லாம் பார்த்துக்கோ, கொஞ்சம் கம்மியாக சாப்பிடு, மெயின்டைன் பண்ணு, ஹெல்த் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சடனாக வெயிட் கெயின் ஆகுறீங்க, அந்த டைமில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அந்த ஒரு வெயிட் கெயினால் அது ரிஜெக்ட் ஆகி போகலாம். அந்த மாதிரி இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, லக்கிலி கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த மாதிரி நான் என்னை அப்ரோச் பண்ணி நான் ஒர்க் பண்ண எந்த படங்களுமே வந்து என்னை யாருமே அது சொல்லலை. ஏன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்கள் வேணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க, அது அமைஞ்சுது எனக்கு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் என்ன அறியாமல் மேபி போயிருந்தா மேபி இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா ஓகே, பாடி ஒரு ஆக்டர் அதெல்லாமே வந்து காலங்காலமாக இருக்கிறது தான், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரு டைப் காஸ்டிங் இருக்குல்ல. பட் நம்ம இப்போ இருக்கிற 2025 வாயில வருது, 2026 வந்து அதெல்லாம் மாறிடுச்சு. எதுக்கு ஒரு ஆக்டர்னா ஆக்டிங் கேப்பபிலிட்டி இருக்கான்றதை பார்க்க ஆரம்பிச்சோன்னா மேபி இன்னும் பெட்டர் ஆக்டர்ஸ் வருவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட். ரேதர் தென் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த கலர் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல். ஆனால் ஹோப்ஃபுல்லி அது கொஞ்சம் நிறையா மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக நிறைய மாறிட்டு வருது. மேபி நீ வரக்கூடிய வருஷத்துலையும் அது டோட்டலாக மாறிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். 100%. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பைரவா. ஆமாம். ஸோ தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் வந்துடுச்சு, ஜனநாயகன். ஆமாம். ஸோ எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மொமெண்ட்? நீங்கள் விஜய் சாரோட ஃபேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது பைரவா. நான் சைன் பண்ணது ஆக்சுவலி ராட்சசன் தான். பட் பைரவா ஆல்சோ நான் அந்த ராட்சசன் சைன் பண்ணி ஷூட் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் ஒர்க் பண்ணேன். மெயினாக விஜய் சார் படம்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க, நீ ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணி பாரு, அப்போ தான் உனக்கு அந்த ஒரு ப்ரிவிலேஜ்னா என்னன்னு தெரியும், ஒரு ஆக்டராக இருக்கேன்னா அதெல்லாம் தெரியும்னு சொல்லி தான் நான் பைரவா ஷூட்டே போனேன். டைரக்டர் சார் பாரதி சார் தெரியும்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அப்போது வந்து விஜய் சாரை பார்க்குறதுக்காகவே நான் வர கொஞ்சம் ஷார்ட்டாக, அப்போ குட்டி பொண்ணு இல்லை, ஷார்ட்டாக இருக்கனால நான் ஃப்ரெண்ட்லேயே போய் நிற்பேன். கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அவர் இப்படி தான் பார்த்துட்டு இருப்பேன். அதாவது சீனில் நான் மட்டும் அவரை பார்த்துட்டு இருப்பேன், எல்லாரும் கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு விஜய் சார் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். அண்ட் அவர் படித்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், பால்லுக் ஸ்கூல். இவ்வளோ கனெக்ட் இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்டேட் பேங்க் காலனி, நான் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருந்து அவர் 3rd ஸ்ட்ரீட்டில் அவரோட பழைய வீடு. ஸோ எல்லா விதத்துலையும் விஜய் சாரோட
அவங்களோட ஒரு சாயல் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பிடிக்கும். இப்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஆப்வியஸ்லி லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. என்னால் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா எனக்கு அவர் கூட நடிக்கணும்னு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. அவர் என்ன பண்ணாலும் அது நல்லபடியாக அவருக்கு அமையணும்ன்ட்டு நான் காட் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ உங்களை மாட்டி விடவா? என்ன போட்டிக்கு உங்களோட படம் வருதுல்ல? அதுக்கு என்ன பண்ணும், போட்டிலாம் இல்லை. எந்த சினிமாவும் போட்டி கிடையாது. எல்லாருமே ஆர்ட் தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் எல்லா படமும் பார்ப்பேன். எல்லாமே ஒரு ஷோ போய் பார்ப்பேன். ஸோ இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு ஒன் வேர்ட் சொல்கிறேன். அதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அது சொல்லுங்க. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் லவ். ஃபேமிலி. அப்படி வரீங்க. எஸ். ஓகே. மணி. இம்பார்ட்டன்ட். நெசசிட்டி. ஓகே. ஃபேம். லயபிலிட்டி. ஃப்ரெண்ட். நீட். ட்ரஸ்ட். இம்பார்ட்டண்ட். பேஸ் அதுதான் ஆணித்தனமே, அந்த அடித்தளமே அதுதான். ஓகே. நீங்கள் ஒன் வேர்டில் முடிச்சிட்டிங்க. பட் இன்னும் கொஞ்சம் லவ் அப்படின்னு வரும்போது உங்களோட ஃபேமிலி அது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? எனக்கு ஃபேமிலி தான். ஏன்னா எங்கள் இண்டஸ்ட்ரியில் அப்பா வந்து சவுண்ட் இன்ஜினியர், மியூசிக் டைரக்டராக இருந்தாங்க. அவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். ஆக்டிங் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே அம்மா வந்து 10th நான் வந்து சொன்னேன், நான் 10th நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா நீ ஆக்டிங் போ அப்படின்னாங்க. 9th நான் நடிக்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளோவா ஸ்டடீஸ் வராது. அப்போ வீட்டில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் படிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு நீ 10th 90 மேலே எடு, உன்னை ஆக்டிங் விடுறோம் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை விட்டார். எங்கள் அப்பா எப்படின்னா ரொம்ப சொன்னா அப்படியே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ட்டு அந்த வார்த்தையை மீற மாட்டேன் அந்த மாதிரி இருப்பாரா. நான் உண்மையிலே மாங்குன்னு படிச்சு 90.4 எடுத்தேன் 10th. எதிர்பார்க்கவே 90.4 இது யாருமே என்கிட்ட கேட்க மாட்டீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆமாம். அப்புறம் நான் சொன்னேன் நான் ஆக்டிங் தான் போவேன் அப்படின்னோடனே அப்பா உண்மையிலே ட்ரஸ்ட் பண்ணி விட்டு, எனக்குமே அந்த டைம் அமைஞ்சது. ஆடிஷன்ஸ் வந்தது. எப்படின்னே தெரில. ராட்சசன் டைரக்டர் ராம்குமார் சார், ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். அவர் என்னை பார்த்து ஆடிஷன் கூப்பிட்டாரு. அந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சுது. ஸோ அப்பா தான் ஃபுல்லாக ஷூட்லாம் வந்து ஒரு 10 years அப்பா தான் என் கூடவே இருந்து ஷூட்டிங்லாம் வருவார். எங்கேயுமே எங்கே போனாலும் அப்பா நல்லா இருக்காராமா அப்படின்னு தான் கேட்பாங்க, என்ன கூட கேட்க மாட்டாங்க. ஸோ தட் அவ்வளோ சப்போர்ட்டிவ், ட்ரஸ்ட், வேலையெல்லாம் விட்டு வந்து பார்த்துக்கிற அளவுக்கு. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அம்மா வீட்டில் இருந்து என் தம்பி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பா வந்து அக்கா கூடவே போயிட்டு இருந்தாலும் என் தம்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். ஸோ அம்மா வீடை பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட்னால தான் இப்போது ஐ எம் ஏபிள் டு டூ வாட் ஐ லவ். ஸோ ஐ எம் எட்டர்னலி கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃபேமிலி. ஆனால் பிக்கெஸ்ட் பில்லராக இருந்திருக்காருல்ல, நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உங்களுக்காக உங்கள் கூடயே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு ஒரு 10 years. ஆமாம். என்ன மாதிரி விஷயத்தையெல்லாம் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார் உங்களுக்காக, உங்களோட கெரியருக்காக? அவரோட ஸ்டேபிள் பேயிங் ஜாபே வந்து அவர் குவிட் பண்ணாரு. நான் பார்த்துக்கிறேன், என்னால் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. அது எத்தனை பேர் பண்ணுவாங்க, அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். லைக் ஃபேமிலி 2 பேர் பசங்கன்னும் போது சர்வைவ் பண்ணணுன்ட்டு. ஸோ அதெல்லாம் நான் ரொம்பவே கிரேட்ஃபுல். அது அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாமல் நானும் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்பாடா தப்பிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் மணி அப்படிங்கிறது ரொம்ப நெசசிட்டி அப்படின்னு இல்லையா? ஸோ அது எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணீங்க மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு? டெஃபினட்டாக ஒரு அடல்ட்டாக வரும்போது வந்து எந்த ஒரு விஷயமும் லைஃப்பில் ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லைல்ல. ஸோ மணி இருந்தால் தான் அல்டிமேட். மணி தான் சந்தோஷம்னு நான் சொல்ல மாட்டேன், பட் மணி இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியுன்ற மாதிரி காலகட்டம் வந்துருச்சு. அது டினை பண்ண முடியாது. ஸோ ஒரு நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணுறோம், சாப்பாடு, அந்த சாப்பாடு வாங்குறதுக்கும் காசு வேணும். ஸோ எல்லாமே சமமாக பார்த்தா இட்ஸ் நெசசிட்டி. ஐ வுடன்ட் சே அதுக்காக என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணி ஏர்ன் பண்ணலாம், ஒருத்தவங்களை நோகடிக்கலாம்னு நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு வரதை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கரெக்டான பேமெண்ட் வந்தால் ஹாப்பி. ஓகே. ஃபேம் நினச்சி எப்பாவது பயந்துருக்கீங்களா? இல்லை, எனக்கு அதெல்லாம் என்னன்ற புரியறதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன். எனக்கு அது தெரியாது எனக்கு. ஆனால் நான் ரொம்ப கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். நான் எங்கேயுமே வந்து அந்த லவ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா என்னை எங்கேயா பார்த்தாங்கன்னா ஆசையாக வந்து பேசுகிறாங்க, அதுக்கு மேலே என்ன வேணும் அதெல்லாம் எஸ் அஃப்கோர்ஸ். பட் சில நேரங்களில் வந்து ஃபேமிலியோடையோ க்ளோஸாக இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்டென்ஷன், நான் வந்து ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுவேன். பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒருமே பயமாக, ஐயோ நம்ம எதாவது தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோமா அந்த மாதிரி தோணும். அதனால தான் அந்த லயபிலிட்டின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன், வேற எதுவும் இல்லை. மொத்தப்படி பிளெஸிங் தான், கிஃப்ட் தான். எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க அந்த ஒரு விஷயம் கிடைக்கணும்னு, அது அமைஞ்சிருக்குன்னா கிரேட்ஃபுல். ஆனால் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஐயோ 100%. அது சம்டைம்ஸ் வந்து சில பேரால பிரேக் எல்லாம் ஆகும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அழுவேன், என்ன பண்றது. முன்னாடி ரொம்ப ஹர்ட் ஆகும், எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துட்டு நான் அழுதுருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் மெச்சூரிட்டி இருந்தது. பட் இப்போ இருக்கிற அபிக்கு என்ன தோணுன்னா, எல்லாருமே அவங்க லைஃப்பை ஃபஸ்ட் டைம் லிவ் பண்ணுறாங்க, எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணுறாங்க. நம்ம பார்க்குறத வச்சு நம்ம ஒன்று ஜட்ஜ் பண்ணுறோம்ல, அது ரொம்ப தப்பு. அவங்க என்ன யோசிக்கிறாங்கிறது அவங்களோட பெயின் அண்ட் விஷயம். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நம்மளும் ஹர்ட் ஆகிக்காமல் கரெக்டாக பவுண்ட்ரிஸோடு இருந்துட்டோம்னா சூப்பர். சூப்பர். ஸோ ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் யுவர் ஜேர்னி. உங்களோட ஜேர்னியை ஒன் வேர்டில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பிளெஸ்ஸிங். ஆஹா. அப்புறம் கமா,
இன்னும் வேணும் எனக்கு நிறையா. ஸோ ஆமாம். நீ என்ன மாதிரி ரோல்ஸ்ல எல்லாம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா முன்னாடி நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஒரு மாதிரி ஸ்டீரியோ டைப்லேயே என்ன வச்சிருக்காங்க, அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரீம் ரோல் தான் என்ன? எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி பவர்ஃபுல் ரோல், ஒரு நீலாம்பரியம் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு வில்லி, ஒரு கேங்ஸ்டர், ஒரு விமன் ஹூ நோஸ் வாட் ஷி வாண்ட்ஸ் அந்த மாதிரி பெர்செப்ஷனில் எனக்கு பண்ணணும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஜம்மா அதெல்லாம் அந்த சாயல் தான். அதை தாண்டி எனக்கு இப்போ லவ் இன்ட்ரெஸ்டாக பண்ணணும்னு இருக்கு. எனக்கு நானி சரோட பேரா பண்ணணும்னு இருக்கு. நான் இந்த இன்டர்வியூவில் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படியாச்சும் நானி சரோட நான் வந்து ஹீரோயினா பண்ணிடணும். ஐ மேனிஃபெஸ்டிங் இட் இன் திஸ் இன்டர்வியூ. எதனால? என்ன ரீசன்? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ அந்த ஹீரோயின் ஏஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி நடக்கும். டச் இட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த பேக்கப் அப்படின்னு சொன்னதும் என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவீங்க? மூஞ்ச கழுவணும்னு தோணும் மேக்கப்ல இருந்து. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுதான் ஆனஸ்டாக எல்லா ஆக்டர்ஸுக்கும் தோணும். அதுதான். ஓகே. ஸோ எந்த ஒரு படத்தோட ரோல் வந்து உங்களையே சேஞ்ச் பண்ணுச்சு ஒரு பர்சனா? தாக்கம் நிறைய ரோல்ஸ் கொடுத்துருக்கு. எடுத்துட்டு சேஞ்ச் ஆனது வந்து எனக்கு மேபி ஜெகதாம்பாள், ஜெகா கேரக்டர் ஃப்ரம் ஜமா சொல்லலாம். அவள் ரொம்ப போல்டு. அவளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பேசிடுவா. நான் கொஞ்சம் யோசிப்பேன். எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் பேசினா அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களோன்ட்டு கொஞ்சம் யோசிப்பேன். அதனாலேயே நான் நிறைய கோத்ரூ பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் அந்த கேரக்டர்லேருந்து அதை எடுத்துக்கணும். நமக்கு அது சரியில்லைன்னா நமக்கு அது சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ ஜெகா. பட் எந்த இடத்துல நம்ம இது அந்த கொஞ்சம் போல்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கலாமே இந்த ஒரு இஷ்யூவை அப்படின்ற மாதிரி எப்பாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நிறைய இடத்துல நான் இப்போயுமே ஒரு ஃபோனில் ஓகே சொல்லிட்டு எதுக்கு நீ இப்போ ஓகே சொன்ன, அறிவு இருக்கா உனக்கு இதான் பண்ண வேணான்னு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நானே சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். பெரிய பெரிய விஷயங்கள் நான் விட்டுற மாட்டேன். சின்னதாக சில விஷயங்கள் இல்லை நம்மளால இது இப்போ பண்ண முடியாதுன்னு இருக்கும். ஆனால் ஐயோ நம்ம நோ சொல்லிடக்கூடாதே, நோ சொன்னால் நமக்கு இருக்குல்ல, நோ சொல்லவே மாட்டோம் நம்ம யாருமே. அது ரொம்ப தப்பான ஒரு குவாலிட்டி. பட் இப்போ நான் கற்றுட்ருக்கேன். என்னோட இயர் ரெசல்யூஷனே வந்து ஸ்டார்ட் சேயிங் நோ. எல்லாத்துக்கும் இல்லை, வேணானா இல்லை, வேண்டாம் சப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சூரி சார் தான் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூவில், நான் அந்த நோ சொல்லி பழகிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப வருஷம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் an art. நிஜமா இட்ஸ் an art. ஓகே. எப்பாவது ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, அந்த டைம் அது கரெக்டாக ஃபீல் ஆச்சுல, அதனால என்னால் இப்போ அதை சொல்ல முடியல. அந்த டைம் அது கரெக்டுன்னு ஒரு நம்பிக்கையோட தானே இறங்கி அதை பண்ணுறோம். ஸோ இப்போ அதை பற்றி அதனால நடந்த கான்சிக்வன்ஸ் வந்து லேர்னிங் தான். ஸோ இப்போ அதை மிஸ்டேக் பண்ண மாட்டோம். சரி, இந்த ஷூட்டிங் டே ஆர் ப்ரொமோஷன் டே எதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க? ஷூட்டிங் டே. நோ ஆஃபென்ஸ், ஆனால் ஷூட்டிங் டே. ஓகே. ஸோ ஒன் டேரக்டர் இல்லை ஒரு ஆக்டர் நானி சார்னு சொல்லிட்டீங்க. ஸோ யார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ட்ரீம்? டேரக்டர் வந்து எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆப்வியஸ்லி நம்ம மணிரத்னம் சார் படத்தில் ஒரு மணிரத்னம் ஹீரோயினாக நான் ஒரு காதல் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அப்புறம் எனக்கு சஞ்சய் லீலா பன்சாலியோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஓகே. அவர் எழுதுகிற விமன்லாம் ரொம்ப பொயட்டிக்காக இருப்பாங்க. அவர் தமிழில் வந்து எனக்கு இவர் இப்போது கககப்போ எடுத்தார்ல நலன், கககப்போ டைரக்டர் கககப்போ. டக்குன்னு எனக்கு பேர் வரல, நான் கன்ஃபியூஸ். அந்த படம், அந்த டைரக்டர், அதுக்கப்புறமா வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. சூப்பர். ஓகே. ஸோ ஒன் திங் என்னோட ஃபேன்ஸ் என்னை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்னது அது? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க ரொம்பவே ஸ்வீட். எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணிக்கல. ஓகே. என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. தேங்க்யூ. சேஃப். எஸ். உண்மையிலே எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில்லை. ஓகே. ஸோ ஹவு டு யூ டீல் வித் ட்ரால்ஸ்? ஐ டோன்ட் டீல் வித் இட். அவ்வளோதான். பார்க்குறதே அவ்வளோதான். நான் கமெண்ட்ஸ் அவ்வளோவா படிக்க மாட்டேன். ட்ரால்ஸ் வந்து எனக்கு டச் அவுட் அவ்வளோவா வந்தது இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு வரும்போது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணாதானே பவர், நம்ம தரது தானே பவர், கொடுக்கக்கூடாது. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒரு ஹேபிட்டை நான் பிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஹேபிட் அது? ஹார்ட் ஒர்க். நிஜமா. அதுவும் ஆக்டர்ஸோட ஹார்ட் ஒர்க்லாம் நான் சொல்லலை. நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஓவர் க்ளோரிஃபைட். நான் அதை எங்கே வேணால் சொல்லுவேன். ஆக்டர்ஸ் ஆர் ஓவர் க்ளோரிஃபைட் தான். அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், கரெக்டு. ஆனால் எனக்கு லைட்மேன் நான்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் அது சும்மா சொல்லலை. நாங்கள் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. அவங்க இப்போ நாங்கள் பண்ணிவிட்டு ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் போய் உட்காருவோம். எங்களுக்கு அந்த கேப் இருக்குது. ஆனால் லைட்மேனுக்கு தான் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஹெவி லைட்ஸு, உயிரை பணைய வச்சு அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே அவங்கள தான் நான் பார்ப்பேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கனால உட்காரவே முடியாது, உட்காரவும் மாட்டாங்க. அவங்க பேஷன் இருக்குல்ல, அவங்களாம் தான் they make the cinema industry cinema. So they are the real actual heroes I feel. So all due credits to them. உங்களை இன்ஸ்பயர் பண்ண படம்? அன்பே சிவம். என்ன படம்?
நான் அது ரொம்ப லேட்டாக என் லைஃப்பில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் பிறந்த டைமில் வந்த படம் அது. ஸோ இப்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்கேன்னு சொல்லி நான் மறுபடியும் போய் பார்க்கும்போது தான் ரொம்ப புரியுது. அது எப்போ பார்த்தாலும் புதுசாக கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அன்பே சிவம் வந்து கிளாசிக் கோல்ட் ஸ்டாண்டர்ட். சூப்பர். ஸோ ஃபைனல் கொஸ்டின், உங்களோட ஃபேன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஃபேன்ஸுன்னு சொல்ல மாட்டேன், நான் எப்போவுமே வெல்விஷர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அவங்க அன்பு தான் எங்கள் எல்லாருக்குமே தேவை. என்னை வந்து உங்கள் வீட்டு போனால் அப்போ நான் வந்த டைம்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, இப்போ வரைக்குமே அதே மாதிரி வச்சுக்கிறீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களோட அன்புக்கு வேல்யூபிளான பர்சனாக நான் இருக்கிறதுக்கு உங்களை என்றைக்குமே நோவடிக்காமல் என்னென்னலாம் பண்ண முடியுமோ நான் என்னோடய சைட்லேருந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல கதாபாத்திரங்களில் நான் உங்களோட வீட்டு போனால் நடிச்சுட்டு அழகாக பண்ணிவிட்டு என் பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசினதுல. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ 2026 ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அது அப்படியே கண்டினியூ ஆகணும் எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் சூப்பராக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்தியா கிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட ஹாப்பி நியூ இயர். உங்கள் லைஃப் சூப்பராக ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கட்டும். தேங்க்யூ. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.